ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான வித்தியாசமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை நீங்கள் சட்டுன்னு குறைவான நேரத்துலையும் பண்ணிடலாம், அதே சமயம் குறைவான பொருட்கள் வச்சும் பண்ணலாம். இந்த ரெசிபி நம்ம ரவை வச்சு பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வீட்டில் ரவை வச்சுருப்போம். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு எளிமையான முறையில் டேஸ்டியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட்டுக்கு, நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. இது வறுக்காத நார்மலான ரவை தான். ஸோ நீங்கள் வறுத்த ரவையோ வறுக்காத ரவையோ ரெண்டுமே எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கிறணும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சிக்கிறணும். இதில் இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஹிமாலயன் பிங்க் சால்ட் சேர்த்துருக்கேன், அதனால் கலர் சேஞ்ச் ஆகிருக்க மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் போல் தண்ணி தேவையான அளவு சேர்த்து நம்ம பிசைஞ்சிட்டே இருக்கணும். இது போல் இந்த ரெசிபிக்கு மாவுடைய பதம் ரொம்ப முக்கியம். இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் மட்டுமே நம்ம ரெசிபி நல்லா சாஃப்டாக வரும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா பிசுப்பாக ரொம்ப சூவியாக ஆயிரும். அதே சமயம் ரொம்ப கெட்டியாக இருந்ததுனாலும் பிசுப்பாயிரும். அதனால் கரெக்டான பக்குவத்தில் கரைச்சி எடுத்துக்கோங்க. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவு கரைச்சி எடுத்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான சட்னியை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. இது 10லேருந்து 15 பூண்டு பற்கள் இருக்கும். இது கூடவே காஷ்மீரி சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். இது எதுக்காகனா நல்ல ஒரு ரெட் கலர் நம்மளுக்கு கொடுக்கும். அதுக்காக தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ரவையெல்லாம் நல்லா ஊறிட்டு கரெக்டான பக்குவத்துலேயும் இருக்குது. இப்போ இதில் ஈனோ சேர்க்குறோம். 1 சாச்செட் அளவு ஈனோ சேர்த்துக்கோங்க. அது கரெக்டான அளவாக இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட ஈனோ இல்லைன்னா பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே 1/2 டீஸ்பூன். இப்போ இந்த ஈனோ கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகிறதுக்காக கொஞ்சம் போல் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி நம்ம இட்லி மாவு மாதிரி வருது பாருங்கள். ஈனோ சாப்பிடக்கூடிய பொருள் தான். ஸோ கெடுதல் கிடையாது உடம்புக்கு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் இன்னொரு ஸ்டெப் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு நடுவில் ரெட் கலர் வரணும். அதுக்காக இதை ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் போல் மாவு மட்டும் எடுத்துக்கிறணும். ஒரு 2 கரண்டி அளவு மாவு. பாருங்கள் இந்த மாதிரி பெரிய குழிக்கரண்டியில் ஒரு 2 கரண்டி அளவு மாவு மட்டும் எடுத்துட்டு அதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க சட்னியை சேர்க்கணும். பூண்டும் அந்த மிளகாய்த்தூளும் சேர்த்து நம்ம சட்னி அரைச்சோம்ல, அதை இது கூட சேர்த்துருங்க. இதில் நம்ம பூண்டு சேர்த்துருக்கிறதுனால அட்டகாசமான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப் மட்டும் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்ல ஒரு ரெட் கலர் கிடச்சிருக்குல்ல. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதே போல் நம்ம ஒயிட் கலரில் வச்சுருக்கோம்ல மாவு, அதுலேயும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதை நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது 2 மாவுலேயுமே 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுடுங்க. அதுக்கப்புறம் இது போல் ஒரு பாத்திரம் இல்லை கேக் ட்ரே இருந்ததுன்னா அது கூட நீங்கள் எடுத்துக்கிறலாம். அதில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 கரண்டி அளவு ஒயிட் கலர் மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம இட்லி அவிக்கிறதுக்கு எப்படி நான் தண்ணியை கொதிக்க வைப்பேனோ அதே போல் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்டாண்டும் சேர்த்துருக்கேன். இது மேலே நம்ம ஊற்றி வச்சுருக்க மாவை அப்படியே வச்சுடுங்க. வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வைங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெட் கலரில் ஒரு பேட்டர் தயார் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் கொஞ்சம் போல் சேர்த்துருங்க, ஒரு லேயருக்காக மட்டும். இப்போ மறுபடிக்கும் மூடி போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வைங்க.
2 நிமிஷத்துக்கு அப்புறமா அதுக்கு மேலேயும் ஒயிட் கலர் மாவு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி மறுபடிக்கும் 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக தயாராகிருச்சு. அப்படியே நம்ம இட்லி வேக வச்சு அவிச்சு எடுப்போம்ல, அதே போல் தான். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் கவுத்துனீங்கன்னா இது போல் சூப்பராக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதில் நான் மேலாப்பில் கொஞ்சம் போல் கடுகு சீரகம் தாளித்து கொட்ட போகிறேன். 1 ஸ்பூன் எண்ணெயில் கடுகும் சீரகமும் நல்லா பொரிய விட்டு இது மேலே சேர்க்குறேன். ஃப்ளேவரும் நல்லா கொடுக்கும், அதே சமயம் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் போல் கொத்தமல்லி, கொஞ்சம் பச்சை மிளகாய் இதெல்லாம் தூவி விடுங்க. அப்போ வந்து நல்லா சாப்பிடும்போது அந்த பச்சை மிளகாய் இடையிடையில கடிப்படும். அப்போ ரொம்பவே சுவையாக இருக்கும். உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாயை. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக அதை கட் பண்ண முடியுது, அந்தளவுக்கு அது சாஃப்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம், இல்லைன்னா தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி இது கூடலாம் வச்சு கூட சாப்பிடலாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் பார்த்து பயன்பெற முடியும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். தேங்க்யூ, பாய்.